அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 17 பார்க்குறோம். இன்டெக்ரல் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிவைட் பை 1 + எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா இதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இந்த கொஷினை கன்வெர்ட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் இ பவர் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே எக்ஸ் டிவைட் பை 1 + எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் கூட 1 ஆட் பண்ணி 1 செப்பரேட் பண்ணோம்னா நம்ம இந்த டேர்மை தனித்தனியாக பிரிக்கலாம். இப்போ 1 + x divided by 1 + x whole square minus 1 divided by 1 + x whole square into dx. ஸோ இப்போ இங்கே 1 + x இங்கே 1 + x கேன்சல் பண்ணிடலாமா? இது 1 டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 divided by 1 + x minus 1 divided by 1 + x whole square into dx. ஸோ இப்போ செக் பண்ணிக்கோங்க. f of x is equal to 1 divided by 1 plus x ன்னு எடுத்தோம்னா f dash of x வந்து இது வந்து 1 plus x whole power minus 1 எழுதலாமா? f dash of x னா n into x power n minus 1, அதாவது minus 1 into 1 plus x n minus 1. ஸோ minus 1 divided by 1 plus x whole power 2. இங்கே minus 2 இருக்குது, அதை டினாமினேட்டரில் கொண்டு வந்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது f of x, இது f dash of xன்னு கிடைக்குதா? அப்போ இதுக்கான ஆன்சர் e power x into 1 divided by 1 plus x plus c. Okay, thank you.